இப்போ ஈவினிங் 6 o'clockனு சொல்கிறீங்களே, அது எப்படி நீங்கள் வந்து கட் ஆஃப் பண்ணுங்க? இப்போ நான் வந்து ஒரு 20 பேர் 30 பேர் வந்து அந்த 6 மணிக்கு வந்து வர்றாங்கன்னா அந்த மாதிரி ஐபிஎல்ல சொல்கிற மாதிரி ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மாதிரி இருக்காங்க, ரொம்ப கவர் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து எப்படின்னா வந்து ஓட்டு போடணும்னா உள்ளே போய் பார்க்குறாங்க. வெளியே இருந்து எதுக்கு அப்படி பண்ணுறோம்னா வந்து அடுத்த 2016 சொன்னாங்க, 26 சொன்னாங்க, 26 சொல்கிறாங்க. ஆனால் எல்லா எலெக்ஷனும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த எலெக்ஷன் இம்பார்ட்டன்ட்டு, இது இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரி எலெக்ஷனால இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி தான் அவங்களை அனுப்புகிறோம். ஆமாம், இந்த ஓட்டு நான் இவருக்கு நீ போடுறதுக்கே அவளை உங்களுக்கே போடலாம் அப்படின்னு அது இல்லாமல் ஒரு தேர்தல் நாள் இன்னைக்கு வந்து சம்பளத்துடன் கூடிய விடுமுறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது ஒரு இன்டெலெக்சுவல் லேசினஸை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குது, போடுறதுனா போடலாம். லேசினஸ்னா டெமோக்ரஸியில் வந்து ஒரு 100% பியூரான பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காது. அதெல்லாம் எனக்கு இந்த வாட்டி அது நிறைய நடக்கும்னு எனக்கு தோணுது. அது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி இந்த வாட்டி இல்ல அது நடக்க போது எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. உள்ள பதட்டம். இப்போ நான் போயிட்டு நான் ஏதோ கரெக்டா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு பதட்டம் தான். இப்போ நான் போறேன் உள்ள போயிட்டு நான் போட வேண்டிய நினைக்கிறேன். இப்போ உனக்கு நான் போட நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நான் சம்மந்தம் இல்லாமல் எனக்கு பிடிக்கவே அவனுக்கு போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, நம்ம ஊர்ல நிறைய பேர் ஓட்டு போட்டு பண்றோம், காட்டி எல்லாரும் பண்ணுவோம், அருமையா பண்ணுவோம் மக்களே. ஸோ வணக்கம் சிவகங்கை மீடியா நெட்வொர்க் வியூவர்ஸ். இப்போ வந்து தேர்தல் வந்து ஏப்ரல் 23 வந்து வருது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். ஆமாம், உண்மைதான். அது என்ன ஊர் புறணி, உலக புறணி, நம்ம புறணி, என்ன புறணியாக பேசுகிறோம். எலெக்ஷனை பற்றி பேசலாம் இன்னைக்கு. ஆமாம், உண்மை. எலெக்ஷனை பற்றி பேசுவோம், எலெக்ஷனும் பேசுவோம். எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 23 வருது. ஏப்ரல் 23, 2026. எனக்கு சில பேசிக் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கு. எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு இருக்கும். ஓட்டிங் டைம் என்ன? அதாவது ஓட்டிங் டைம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது? காலையில் 7 மணிக்கு போலிங் ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் 6 மணிக்கு. ஈவினிங் 6 o'clock, நோ பிரேக். பிரேக் முடிஞ்சு. இப்போ ஈவினிங் 6 o'clockனு சொல்கிறீங்களே, அது எப்படி நீங்கள் வந்து கட் ஆஃப் பண்ணுங்க? இப்போ நான் வந்து ஒரு 20 பேர் 30 பேர் வந்து அந்த 6 மணிக்கு வந்து வர்றாங்கன்னா அந்த மாதிரி 6 மணிக்கு வந்தோடனே டோக்கன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோக்கனில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அது அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அதோட 7 o'clock வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் இல்லை, 6 மணிக்கு யார் கடைசியாக டோக்கன் கொடுத்து தான் சொல்கிறேன். டோக்கன் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது வயசானவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்செல்லாம். ஏன்னா வந்து இப்போ சம்மர்னால ரொம்ப வெயிலாக இருக்குது. ஏர்லி மார்னிங் போனால் பெஸ்ட்டு. இல்லைன்னா வந்து ஈவினிங். இப்போ வெயில் அந்த மாதிரி சொன்னா எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த வெயில் எல்லாத்தையும் தாண்டி எதனால ஒரு ஓட்டு போடும்? ஏன்னா அது ஒரு சிட்டிசனோட கம்பல்சரி ரைட் அண்ட் டியூட்டி. ரைட்டான்னு தெரியல. ஆமா, ரைட்டு தான் அது. சரி, ஓட்டு ரைட்டா வந்து ரைட்டு, பட் அது வந்து ஒரு சாய்ஸாக தான் சொல்லணும். ஜனநாயக கடமை அது. 5 வருஷத்துக்கு நம்ம யார் ஆள போறாங்க அப்படின்றது நம்ம தானே ஈஸியாவா இருக்கே. அது இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு இந்த எலெக்ஷன் இம்பார்ட்டன்ட். இந்த 2016 சொன்னாங்க, 26 சொன்னாங்க, 26 சொல்றாங்க. ஆனா எல்லா எலெக்ஷனும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த எலெக்ஷன் இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி எலெக்ஷனால இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி தான் அவங்களை அனுப்புறோம். ஆமா, இப்போ வந்து 4 கார்னர் எலெக்ஷன். கரெக்ட். ஒரு ஓட்டுலயே வந்து நான் நினைக்கிறேன்னா ஒரு 60-70 கான்ஸ்டன்சில வந்து ரொம்ப இழுபறியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது 500,000 ஓட்டுல தான் டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. ஒரு ஓட்டு 150 ஓட்டுக்குள்ள அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படின்னா நம்ம ஒரு 2016 வாக்குல நம்ம ஒரு ஓட்டு போடும்போது, அதாவது நமக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டா இருக்கும்போது நம்ம யோசிச்சது என்னன்னா, நம்ம இவருக்கு போடலன்னா அந்த ஓட்டு வந்து வேஸ்ட் ஆயிருமோன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்போம். எல்லாருமே வச்சிருப்போம். இந்த ஓட்டு இவருக்கு நீ போடுறதுக்கே அவளை உங்களுக்கே போடலாம் அப்படின்னு. அது இல்லாம இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓட்டை வந்து இந்த 4 கார்னர் எலெக்ஷன்ங்கிறது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஓட்டு வேஸ்ட் ஆகுன்னு யோசிக்காம, நான் இதில் பெரிய என்ன சொல்றது, ஒரு சிந்தனை இருக்குல்ல. என்ன சிந்தனைனா, நம்ம ஓட்டு போடுறவங்க ஜெயிக்கணும், அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அது இருக்கவே கூடாது. அது நம்ம ஓட்டு போடுறது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அவன் தான் ஜெயிக்கணுங்கிற மென்டாலிட்டி இல்லாம ஓட்டால எவ்வளவு சேஞ்ச் ஆகுன்னு யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல எல்லாம் வந்து நான் ஓட்டு போடலைனாலும் இவங்க 2 பேர்ல இருக்கும். இந்த வாட்டி அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து சாய்ஸ் நிறைய இருக்கு. வயசா திங்க் பண்றாங்க, நல்லா ஒயிட்ரா போறாங்க, ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றோம். இப்ப பாண்டிச்சேரியிலுமே எடுத்துக்கிட்டாலுமே ஓட்டிங் பர்சன்டேஜ் கூட தானே போயிருக்கு. ஆமா, அது வந்து எக்ஸைனால போயிருக்கு. பிளஸ் இன்னொன்று யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி, கவர்மெண்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தேர்தல் நாள் அன்னைக்கு வந்து சம்பளத்துடன் கூடிய விடுமுறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ லீவுன்னு இல்லை, ஒரு 2 hours 3 hours போது தூரமாக இருக்கான்னு கிராமம்னா ஒரு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா போய் ஓட்டை காசு பண்ணிட்டு வந்துடுவாங்க.
அது மாதிரி இப்போ வந்து பூத் ஸ்லிப் வந்துருச்சா, அது என்ன நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து வெறும் அந்த பூத் ஸ்லிப் மட்டும் இருந்தால் போன எலெக்ஷன்ல வந்து வெறும் நம்ம போட்டோவோட பூத் ஸ்லிப் வந்துச்சு, அதை மட்டும் கொண்டு போனோம்னா நம்ம வந்து ஓட்டு போட எலிஜிபிள். இந்த வாட்டி வந்து பூத் ஸ்லிப்ல போட்டோ இருக்காது, அதனால வந்து எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஐடி ஒன்று எடுத்துட்டு போகணும். ஐடி மீன்ஸ் அந்த ஆதார் கார்டு, டைப் ஆஃப் ஐடி அந்த வெப்சைட் எபிக் கொண்டு போகலாம். எனிதிங் எடுத்து எதுனாலும் எடுத்துட்டு எபிக் கார்டா, எபிக், ஆதார், போட்டோவோட நம்ம நேம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப், போட்டோ ஐடென்டி கவர்மெண்ட் அதை எடுத்துட்டு போனாலே போதும். நோட்டாக்குனா ஓட்டு போடுறது வந்து எப்படி? அது இந்த பீப்புள் சாய்ஸ். யாருக்குமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்காண்டி கொடுத்த சாய்ஸ் தான் நோட்டா. இன்னொன்று வந்து நான் இந்த நோட்டா பற்றி இது பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நோட்டாக்கு ஏன் போடாதீங்கன்னு ஒரு இது பண்ணியிருந்தார். வந்து ஒரு இன்டெலெக்சுவல் லேசினஸை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குது, போடுறதுனா இன்டெலெக்சுவல் லேசினஸ்னா புரியல. இன்டெலெக்சுவல் லேசினஸ்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யார ரூல் பண்ண, நம்ம தான் நம்ம ரூலிங் பார்ட்டியை தீர்மானிக்கிறோம், அதை கூட யோசிக்க முடியாம ஒரு நோட்டால போய் வந்து நம்ம போடுறோம். நம்ம 4 பேர் நிக்கிறோம்னா அவனுக்கு பிடிக்கல. அது என்ன சொல்றாங்கன்னா, டெமோக்ரஸில வந்து இதே மாதிரி கேள்விதான் எனக்கு வந்துச்சு. டெமோக்ரஸில வந்து ஒரு 100% பியூரான பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காது, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் யோசிச்சு பார்த்து சப்ஜெக்டிவ் தான். சப்ஜெக்டிவ் அப்படின்னா பட் ஆனா யாரு பெட்டர் கான்ஸ்டிடன்சியா பார்ப்போம். இப்போ சிவகங்கையில வந்து எனக்கு தெரிஞ்சு 4 கார்னாடான்னு தெரியல, காரைக்குடி தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையான 4 கார்னாட். எனக்கு தெரிஞ்சு சிவகங்கையில பார்த்தோம்னா காரைக்குடி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. யாரு ஜெயிப்பானே சொல்ல முடியல. இப்படி ஒன்றும் இல்லை, ஐபிஎல் சொல்ற மாதிரி ஆர்சிபி சிஎஸ்கே மாதிரி இருக்கு. இங்க உண்மையிலேயே 4 கார்னர் எலெக்ஷனால ஒவ்வொரு ஓட்டுமே வந்து இங்க டிஃபரன்ஸ் வந்து 100-200 வந்து பயங்கரமா இருக்கிறது வந்து அங்க இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னா வந்து அந்த கம்பல்சரி ஏடிஎம்கே கூட்டணி, அமமுக கட்சி, அடுத்து வந்து டிஎம்கே கூட்டணி, காங்கிரஸ், அடுத்து வந்து சீமான் அவர் நிக்கிறாப்புல டாக்டர். அப்ப வந்து இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்படை போட்டி வந்து அங்க பயங்கரமா இருக்கு. ஒரு ஓட்டு கம்பல்சரி ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். எனக்கு என்னன்னா, அதுலயும் காரைக்குடியில ஹாட்ஸ்பாட்டா இருக்கு சிவகங்கை. அது கொஞ்சம் வருத்தம் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா என்ன எடுத்துட்டு போகணுமா? ஸோ ஓட்டிங்க்கு என்ன, உனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போனோன்னே உங்க பூத் உங்களுக்கு தெரியும். பூத் ஓட்டர் இதுலயே இருக்கும், அந்த வெப்சைட்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பூத் ஸ்லிப்ல இருக்கும். உங்க பூத் ஸ்லிப் ஒன்று கொடுத்து உங்க பக்கத்துல இருக்க ஏஜென்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல வந்து உள்ள போனீங்கன்னாலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல வந்து உள்ள விங்கும் கொடுத்துருப்பாங்க, நார்த் விங், சவுத் விங் அப்படின்னு சொல்லி என்ன இதுனே வந்துடும். அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த போட்டிருக்க அந்த பூத்துக்கு போயிட்டு ஆமா உள்ள வெளியவே வந்து உங்க அந்த கான்ஸ்டிட்யூன்சில எத்தனை கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்களோ அது இது வந்துருமா? எந்த கரெக்ட் அந்த பேலட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். கரெக்ட். நம்பர் 1 யாரு, சீரியல் நம்பர், கேண்டிடேட் நேம், சின்னம், அப்புறம் அந்த பட்டன், அது பத்தி அது இருக்கும். ஃபோன் எடுத்து போக கூடாது. அதுதான் நீ சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இருக்கும்போது ரொம்ப ஆர்வமா போயிட்டு நம்ம ஓட்டு போட்டத போட்டோ எடுத்து வாக்குன்றது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல், அது வந்து வெளியே தெரியாம இருக்கிறது. ஓட்டு போட்டேன் உள்ள போனோன்னே எலக்டர் ரோல் எடுத்து செக் பண்ணுவாங்க. அதுல வந்து நேம் வந்து உங்க நேம் வந்து எத்தனாவது இருக்குன்னு பார்த்துட்டு வாசிப்பாங்க. வாசிச்சு பார்த்தோன்னா போலிங் ஏஜென்ட்டுக்கு வந்து அவங்களும் டிக் பண்ணுவாங்க. லிஸ்ட்ல வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வந்து இது வைப்பாங்க, கையில மை வைப்பாங்க. லெஃப்ட் ஆள்காட்டி வரும், அதெல்லாம் மை வைப்பாங்க. எல்லாத்துக்குமே லெஃப்ட் தானா? ஆமா ஆமா, லெஃப்ட் ஆள்காட்டி வரல் வந்து நம்ம ஓட்டு போட்டா. இப்போ பிளைண்டும் பிசிக்கலி சேலஞ்சும் வந்து கூட ஒருத்தவங்களை அக்கம்பெனி பண்ணி கூட்டு போகலாம். ஆமா, கம்பெனி. அவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்டு ஆள்காட்டி வரல வைப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ரைட் கூட வர்றவங்க பிளைண்ட் கூட ஒரு ஆள் வரலாம். அவங்க வந்து ரைட்டு இண்டெக்ஸ் தெரியாது, பிசிக்கலி சேலஞ்ச் தான் வந்து ஓட்டு போடணும். பிளைண்டுக்கு மட்டும் கூட கூட்டி போடணும் ஓட்டு போடணும். லெஃப்ட் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல வைப்பாங்க. அதுக்கடுத்து வந்து தேர்ட் ஆஃபீஸர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அதை கொடுத்தோன்னே அவர் வந்து ஓட்டு போட உங்களை உள்ள அனுப்புவார். உள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ், அவர் வந்து இப்போ சில பேர் வந்து அந்த பட்டன் அமுக்காம லைட்டு அந்த கேண்டிடேட்டு அந்த சின்னத்தில் எழுத்திட்டு இருப்பாங்க, அப்படியே அதுதான் போயிடுவாங்க. அப்படிலாம் போகாம என்ன டவுட் இருந்தாலுமே வந்து இந்த பேலட்டுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் நீ கேட்டீங்கன்னா இந்த பேலட்டோட இது வச்சிருப்பார், கார்ட்போர்டு
ஒரு மாதிரி கார்ட்போர்டு ப்ரோட்டோடைப் வச்சிருக்கோம். ப்ரோட்டோடைப். ஓகே. அதுல வந்து எப்படி போடணும் அதே சொல்லி என்ன டவுட்னாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அதை கேட்டு நீ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அவர்கிட்ட இது பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டு உள்ள போயிட்டு நீ போட்டதுக்கப்புறம் விவி பேட்ல வந்து நீங்க போட்ட அந்த ஏசில வருதான்னு பார்க்க. அதே சின்னம் இந்த வாட்டி கேண்டிடேட் போட்டோவோட வந்து 7 செகண்ட் வரும். 7 செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பீப் சவுண்ட் வரும். அப்புறம் தான் உங்க ஓட்டு கேஸ்ட் ஆயிடுச்சு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நீங்க அவசரப்படவே அவசியம் இல்லை. டைமிங் கிடையாது. ஒரு ஆள் இவ்வளவு அப்படி கிடையாது. அது ஒரு டைம். இங்க வந்து ஜெனரலாவே எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல நமக்கு ஒரு நிமிஷத்துல ஓட்டு போடணும் அவசியம் ஏன்னா மக்கள் வந்து பயப்பட அவசியம் இல்லை. எந்த டவுட்னாலுமே வந்து அதுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு தான் வந்து ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எனக்கு வந்து நீ சொல்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறோ இல்ல ரொம்ப கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரு ஆர்வக்குள்ளாரு நிறைய பேர் இருக்கு. நானே இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா உள்ள ஒரு பதட்டம். இப்ப நான் போறேன், போயிட்டு நான் ஏதோ கரெக்டா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு பதட்டம் தான். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நான் போறேன் உள்ள போயிட்டு நான் போட வேண்டிய நினைக்கிறேன். இப்போ உனக்கு நான் போட நினைக்கிறேன். பட் ஆனா வந்து நான் சம்மந்தம் இல்லாம எனக்கு பிடிக்கே அவனுக்கு போட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு தான் அந்த ஓட்டு. கண்டிப்பா அதுக்கு தான் யாரும் பதட்டப்பட தேவையில்லை. வெளியே வந்து கேண்டிடேட் நேம் வித் சீரியல் எனக்கு அவன் பிடிக்காது. ஆகவே அதாவது நான் பல வம்சமா எங்க குடும்பத்துல இருந்து அவனை போடவே இல்லை. ஆனா தெரியாதனமா போட்டேன்னா முடிச்சு. எடுத்தோடனே ஓட்டு போட முடியாது. கியூல எப்படின்னா நிப்பீங்க. போட்டா முடிச்சு. எனக்கு பிடிக்காதவே தெரியாம போட்டு. ஓகேவா, வெளியிலேயே ஒட்டியிருப்பாங்க. அதுல இருந்து என்னென்ன கட்சி சிம்பல், என்னென்ன அவங்க போட்டோவோட போட்டு எத்தனை கேண்டிடேட் நிக்கிறாங்களோ அத்தனை கேண்டிடேட் லிஸ்ட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வெளியே நிற்கும் போதே நம்ம பார்த்துடலாம். ஸோ இது இத்தனை இதுதான் பார்த்தோம்னா உனக்கு ஒரு ஆள் பிடிச்சிருக்கும். ஓட்டு போறப்பறம் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை நம்பர்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டு கூட போயிடலாம். உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்றாங்க. நம்ம பேர் இருக்கான்னு வெரிஃபை பண்ணி நம்ம நம்பர் 1 வரும். எப்படின்னா ஓட்டர் ஐடிக்கு மேலே ஒரு சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் சொல்லணும்னா இங்கே இருக்க 4 பேருமே இந்த பர்டிகுலர் ஆள் இவங்க பேர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சத்தமாக படிப்பாங்க. படிக்கும்போது அவங்க டிக்கெட் வச்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி டபுள் என்ட்ரி ஆகுதா இல்லை அவங்க வந்து கம்பல்சரி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக அவங்க சத்தமாக லவுடாக படிப்பாங்க. அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுற இன்னொரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அதுக்கடுத்து மை வச்சுருவாங்க. மை வச்சோன்னா அங்கேயும் ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க. என்ன ஷீட்னா அந்த இது பேட் அந்த ஓட்டு போடுறது பட்டனோட வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. அதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். போயிட்டு அங்கே போய் டைம் எடுத்துக்குவாங்க. யாரும் பக்கத்துல கேட்டுக்கலாம், தாராளமாக கேட்டுக்கலாம். அவங்க அவங்க கம்பல்சரி இது பண்ணுவாங்க. அவங்க ஓட்டு போடும்போது கிட்ட வர மாட்டாங்க. ஸோ டைம் எடுத்துட்டு நல்லா பார்த்துட்டு 1-2 தடவை இப்போ கரெக்டாக பார்த்துட்டு நம்ம போகிற சிம்பலா அப்படின்னு போட்டு கம்பல்சரி ஒரு தடவை அமுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நீ சொல்ற மாதிரி மாற்றி போட்டோம்னா அதுக்கு வேல்யூ அவ்வளோதான். அந்த வெரிஃபை பண்றதுக்கு வந்து 7 செகண்ட் வெயிட் பண்ணி ஆமா பீப் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வெளியில வரணும். நம்ம அப்போ அந்த இடத்துல ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது தப்பு. ஆமா பண்ணாதீங்க. வீடியோ எடுத்துட்டு நான் பாக்கெட்ல போட்டு போன் எடுத்துட்டு போறது அதெல்லாம் எனக்கு இந்த வாட்டி நிறைய நடக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி இல்ல அது நடக்க போது கன்ஃபார்மா தெரியுது. யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பண்ண வேணாம். ஏன்னா வந்து சரி இப்ப அப்படி நடந்துருச்சுன்னா அது என்ன கொண்டு போவோம்? என்ன பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து ஒரு ரூல் இருக்கு. அப்படின்னா வந்து உங்களோட வாக்களிக்கும் அந்த ரகசியத்தை வந்து நீ லீக் பண்ணாலே உங்களை வந்து ஓட்டு போட அனுமதிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி போன்லாம் வாங்கிடுவாங்க. இது பண்ணக்கூடாது. அது வந்து வெளியே தெரியாம இருக்க வரைக்கும் அப்ப நீங்க நினைப்பீங்க இஷ்டத்துக்கு. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் பார்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்ப இதுல இப்போ என்டிகே ரெகக்னைஸ்ட் பார்ட்டி தானே. அதுக்கப்புறம் இதுல வந்து ஆல்பபெட்டிக்ஸ் பண்ணலாம். ஆல்பபெட்டிக்ஸ் சிவகங்கை கான்ஸ்டிட்யூன்சில வந்து இவங்க தான் நிக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ சொல்லல அடுத்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ செலிபிரிட்டினா வராங்கல்ல, கரெக்ட் ஒன்றும் இல்லை. இப்போ அஜித்தோ விஜயோ யாரோ வரும்போது அவங்கள ரொம்ப கவர் பண்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து எப்படின்னா வந்து ஓட்டு போடணும்னா உள்ள போய் பாக்குறாங்க. வெளியே இருந்து எதுக்கு அப்படி பண்றோம்னா வந்து அடுத்த ஆள் வந்து இப்போ அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு காமிச்சாங்கன்னா அஜித் சாரு ஒரு ரஜினி சாரோ ஒரு வேற ஏதோ ஒரு செலிபிரிட்டியோ வந்து ஓட்டு போட பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து அவங்க ஃபாலோ பண்றவங்க வந்துட்டு அவங்கள அட்மிட் பண்ணி நான் சரி ஓட்டு போட போறேன் நம்மளும் அடுத்து போய் அவங்க காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லி ஓட்டு போட கிளம்பணும். எப்படின்னாலும் வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் என்கரேஜ் பண்ற மாதிரி. எலெக்ஷன் 23 எல்லாம் பேசியாச்சு. வள எல்லாம் பேசியாச்சு. எலெக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம ஓட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்து எப்படின்னா என்னோட இது என்னன்னா எல்லாத்துக்குமே 1 vote 1 வேல்யூ. இங்க ஏழை பணக்காரன் கரெக்ட் அது எதுவுமே கிடையாது. இதுல இந்த சாதி வேற்றுமை பணக்காரன் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல். அது பியூர் டெமோக்ரஸியோட ஒரு இது. ஓட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதேதான் எனக்கு சிஎம் என்ன ஓட்டு போறாங்க ஈக்குவலி நம்ம வந்து ஒரு இது வந்து அது ஒரு ஒண்ணு. ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா இந்த ஒரு ஓட்டுக்காண்டி
நம்ம எவ்வளவு தூரம் வந்து லேண்ட் ஹோல்டர் மட்டும்தான் ஓட்டு போறதா இருந்துச்சு. கரெக்டா. கரெக்ட். அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு காமன் மேனுக்கு இந்த ஓட்டு கிடைக்கவே வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா லேண்ட் ஓனிங் கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இருந்தது. இப்ப எல்லாருக்கும் ஓட்டு இன்னும் சில இடத்துல பிரான்ச்சைஸ் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு பல நாடுகள்ல அது எப்படி விமனுக்குலாம் சில நாடுகளில் வந்து ரொம்ப லேட்டா கொடுத்தாங்க ஓட்டு. விமனுக்கு வந்து நம்ம இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே கொடுத்த ஆமா 1952 ஆமா கொடுக்க. அதனால வந்து ஓட்டு வந்து உண்மையிலே பவர்ஃபுல் டூல். ஒரு நாள் தான் கஷ்டப்பட்டு போட்டுறணும். கரெக்ட். அவ்வளவுதான். கஷ்டப்படணும் இல்ல, கஷ்டம் இல்ல. நம்ம தான் தீர்மானிப்போம். நம்ம இந்த வாட்டி என்ன நினைக்கிறோம்னா, இப்போ வந்து ஒரு கடைசியில வந்து ஓட்டு முடிஞ்சோடனே வந்து ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சில வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சிவகங்கையில வந்து இந்த வாட்டி வந்து ஒரு 80 பிளஸ் 80 90க்கு மேல 100 வச்சிருவோம். 100 வந்துச்சுன்னா அப்படியே சிவகங்கை வெளியே பெரிய பெருசா தெரியும். ஆமா அப்படியாச்சும். ஆமா இப்ப பார்த்தா ஏதாவது சம்பந்தம்லாம் வச்சிருக்கு தெரியுதுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னாடி வரணும். கரெக்ட். இதுல ரெக்கார்ட் பண்றதுக்கு நம்ம ஊர்ல நிறைய பேர் ஓட்டு ரெக்கார்ட் பண்றோம் காட்டி எல்லாரும் பண்றோம். எல்லாரும் பண்ணுவோம். அருமையா பண்ணுவோம் மக்களே. இன் கேஸ் நம்ம வந்து ஒரு 90க்கு மேல போனோம்னா நம்ம ஊர் வந்து சிவகங்கைன்னு சொல்லிட்டு தெரியுறதுக்கு வாய்ப்பு 90ல 100 வைப்போம். 100% வந்து சிவகங்கை இந்த வாட்டி வந்து எல்லாரும் கேஷ் பண்ணணும். நம்ம ஆளுகளை குண்டாகிறோம் எல்லாமே ஓட்ட கிட்ட போட்டு 95% வாங்கிட்டோம்னா நம்ம நம்பர் 1 இருக்கு. ஆமா. do vote on 23/4/2026.